தள்ளி நின்ற மடக்கூதி சினிமால இருக்கிற வரைக்கும் ரஜினி ரஜினின்னு வேஷம் போட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வந்த உடனே எம்ஜிஆர் எம்ஜிஆர் என் காலனக்க வந்துட்டா. உன்னை சுத்தி இருக்கிற தற்கொலை கூட்டம் மட்டும் இல்லனா நீ வெறும் டம்மினா மடக்கூதி. ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனால்லா தெரிமணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்தினது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் ஒவ்வொரு வீடா வந்து மக்களோட போகும்போது வெளியே நின்று வந்து மக்கள் சிரிச்சு வரவேற்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். அக்கா விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை, அக்கா விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை. சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. வாங்க சார் 2000 ரூபாய் போன 2500 சார். சரி ஆக மாட்டேங்குது. வாங்க வாங்க வாங்க. அண்ணன் ரொம்ப கோபக்காரு, அதே நேரத்துல ரொம்ப பாசக்காரு. கொஞ்ச நேரம் அண்ணனை விட்டுருந்தனா படிக்கட்டுல ஏறி அவனை தர 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 இழுத்துட்டு வந்துருப்பாரு. அந்த அளவுக்கு இங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுவராவின் வழியை கடைபிடித்து வரக்கூடியவர் தான் அண்ணன் ஆதவ். ஒரே ஒரு குருக்கள் வர்றார், வழி விடுங்கோ. குருக்கள் வர்றார் குருக்கள் வர்றாருன்னு அம்பி சொன்னோன்னே அட்லீஸ்ட் ஒரு 300 பேரான வருவார்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சிங்கிள் ஆளா வரல, அப்ப நியாயமா குரு வர்றாருன்னு தானே சொல்லணும். நான் தன்னந்தனியாளு, நீ ஏழ நம்ம பாரு. கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு. மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்ட. வாங்க பிரதர், டீ சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம் வாங்க. வாங்க பிரதர், டீ சாப்பிடலாம் வாங்க. டீ சாப்பிடலாம் வாங்க. ஒரு 15 டீ போடுங்க. ஏன் தண்ட பண்ணி யாரு எவனு தெரியாதவன்லாம் கூப்பிட்டு டீ வாங்கி தர இச்சியா இருக்குனே. ஒரு நாளைக்கு 10 பேர் டீ வாங்கி கொடுக்குறேன். மாசத்துக்கு 300 பேர் ஆச்சு. வருஷத்துக்கு 3200 பேர் ஆச்சா? இதுல 1000 பேர் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிருவான், 1000 பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவான், 500 பேர் பிசினஸ் மேன் ஆயிருவான், 500 பேர் ஃபாரினுக்கு கக்கோ ஸ்கூலுக்கு போவான். மிச்சம் இருக்கிற 600 பேர்ல 50 பேர் எலெக்ஷன் எம்எல்ஏ ஆயிருவான், ஒருத்தர் எம்பி ஆயிருவான், மீதி 550 பேர் நெக்கல உன மாதிரி கேள்வி கேட்பான், எம்பி ஆயிருவான். நாளைக்கு எனக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவன்கிட்ட போய் நிப்பேன். ஓசியில குடிச்ச டீ ஆட்சியில இருந்தாலும் மறக்க முடியுமா? எனக்கு ஏதாவது செஞ்சாவன். நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. ஆண்டவா ஆண்டவா, இந்த பிரச்சனை நாம எத்தனை நாளைக்கு வாழ போறோமோ. புறநானூரை ப்ரோமோட் பண்ணோம், திருக்குறளை ப்ரோமோட் பண்ணோம், கம்பராமாயணம் ப்ரோமோட் பண்ணோம், ஔவையார் பேசுனதை ப்ரோமோட் பண்ணோம். அதெல்லாம் செய்யாம ப்ரோமோட் பண்ணாம தமிழ் வளர்க்க முடியாது. அதே மாதிரி கேளுங்க, இந்தியில என்ன இருக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், கம்பராமாயணம், சிவசிந்தாமணி, இந்தியில என்ன இருக்கு? இடியே ஆனாலும் தாங்கி. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். உன்னோட ஓட்டு? என்னோட ஓட்டு டிவி கேட்கும். நீங்க டிவி கேட்க மறக்காம ஓட்டு போடுங்க. என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. நான் 10th படிக்கிறேன். ஓகே, கண்டிப்பா என் ஓட்டு டிவி கேட்கும். ஓகே தம்பி. 2 3 கூட்டினா எத்தனை? 5ன்றது யார் பேர் தெரியுமா? VIJAY. முடிஞ்சுதா? இந்த வருஷம் என்னது? இந்த வருஷம் என்னது? 2026ல 2 இருக்குது. அதுல ஒரு 0 இருக்குது, ஒரு 6 இருக்குது. 22 0 6 அப்படி பிரிச்சுனா தளபதியோட பிறந்த நாள். அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். எப்படி நம்ம பிளான்? அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். இது எல்லாமே தளபதிக்கான ஆண்டு. தளபதி தான் முதல்வர், தளபதி தான் சிஎம். இத மாத்த எந்த கொம்பனாலையும் முடியாது.
ஏன் திருச்சி கிழக்கு பெருமாள் மணி திருச்சி மேற்கா இருக்கலாம், டெல்டாவா இருக்கலாம், அது இருக்கலாம்யா. இப்போ ஏன் திருச்சி கிழக்கு? ஐயா அதான் நான் சொல்றேன். இப்ப பெரம்பூர் மட்டும் இல்லங்கய்யா, நீங்க பெரம்பூர் திருச்சி கிழக்கு இல்லாம இப்போ ஒரு கிராமப்புற தொகுதியில போய் நின்று இருந்தாருன்னு வைங்க, அப்பவும் நம்ம கேட்போம். கேட்க மாட்டோம். அங்க திரைப்பட இல்லங்கய்யா, அங்க சோசியல் இன்ஜினியரிங் கேட்க மாட்டோம். திருச்சி கிழக்குக்கு காரணம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு அங்கே அதிகம், அதனால அங்க போட்டிடுறாரு. சர்வே எடுக்கப்பட்டு தாவேகாவின் வாக்கு வங்கி மிக அதிகமாக இருப்பது சென்னையில. விஜய் பெரம்பூர்ல போட்டிடுறாருங்க, ரைட், ஓகே, மாற்று கருத்து இல்லங்க. இப்ப நான் கேக்குறேன், விஜய் விடுங்க, புசி ஆனந்த் ஏன் சென்னையில போட்டிடுறாரு, ஆதவர்ஜனா ஏன் சென்னையில போட்டிடுறாரு? உங்களுடைய அத்துணை பெரும் தலைவர்களும் சென்னையை சுத்தி மட்டும் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? வேற எங்கேயும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது, நீங்க எடுத்த சர்வேலையே. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு வெளியில போல இல்ல. அதாவதுங்க முதல் படத்துல மக்கள் மனதில் இருப்பதற்காக தான் வந்தார். இரண்டாம் படத்துல இளைஞர்களை, மூன்றாம் படத்துல இருந்தாலும் மேலும் வளர்ந்து வருவார். அப்ப இதே பிரசாந்த் சார் யூடியூப்ல அன்று நான் தவறாக சொன்னேன், அந்த வருந்தி ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ 7 வருஷமோ அப்பவோ, ஆனா இந்த இதே பிரசாந்த் சார் அவர் வாயாலே சொல்லுவாரு. அந்த நிலைமை ஒண்ணு வந்ததுன்னா என்ன, அந்த நிலைமை ஒண்ணு வந்துன்னு வச்சுக்க, அன்னைக்கு கடைசியில் யூடியூப் சேனல் சாதிட்டு போயிட வேண்டியதான். எதுக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான், அதுக்கப்புறம் எதுக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான். அதான் ப்ரோ, அன்னைக்கு உங்க மனம் உறுத்தும் என்னன்னா, அதை நான் ஒரு சுத்தி எடுத்து நான் என்ன மனசை நானே உடைச்சுக்கணும் தவிர, அப்படி ஒரு மனசு உடையறதுக்கு நான் உடவே மாட்டேன். அப்படி உடையிற பட்சத்துல சமுட்டி எடுத்து நானே நெஞ்சு மேல நச்சுன்னு போட்டு செத்து போயிருவாங்க. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, இது மட்டும் நான் விட மாட்டேன். நம்ம லெஜண்ட் சரவணன் அவரு சார் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மினிமலா என்ன அழகா நடிக்கணுமோ அந்த வேலையை பார்த்துருக்கு. அப்படி வர்றாரு, அப்படி நடிக்கிறாரு, அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு, எக்ஸ்பிரஷன் கரெக்டாக பண்ணுறாரு. சார் நம்ம வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் சார் நீங்கள் அந்த இதுக்கு சொன்னதெல்லாம். ஏன்னா உண்மையாலுமே இதுக்கு வேலை செஞ்சுருக்கீங்க சார். உண்மையாலுமே ஃபைட் சீக்வன்ஸஸ்லாம் வந்து ப்ராமிசிங்கான ஸ்டண்ட் சீக்வன்ஸஸ்லாம் வந்து நிறைய நீங்களே பண்ணியிருக்கீங்க, பார்த்தா தெரியுது. கூச்சமே இல்லை. விஜயண்ணா இங்க பாருங்கண்ணா, கிளாம்பாக்கத்துக்கு பேரிகார்ட் போட்டு வச்சுட்டாங்க. நம்மளுடைய பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்காக இந்த திமுக அரசு பெரிய சதி பண்ணிட்டு இருக்குண்ணா. என்ன காட்டிருக்கீங்க? இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ரா, எங்க பேரிகார்ட் போட்டதால என்னமோ உங்களை தடுக்கிறதுக்கு உலகமே வேலை பாக்குற மாதிரி பண்றீங்க. உங்க அண்ணனை சுத்தி தான் என்னமோ அரசியல இயங்கிட்டு இருக்கா. நீ என்ன அடிக்கிற? ஏண்டா, திமுக ஆட்சியில இருக்கும் போது திமுக அரசாங்கம் குறை சொன்னீங்க, ஏத்துக்கிட்டோம். இப்ப தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு, இப்பவும் திமுகவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப போய் சொல்றாங்க. எங்க அண்ணன் கண்டிப்பா ஆட்சிக்கு வருவாரு, இந்த திமுக சதி எல்லாம் தடுத்து நிப்பாட்டுவாரு. நான் விஜயனா யார் கூட நின்று போஸ்ட் கொடுக்குறீங்க தெரியுமா? பெரியாரின் கொள்கைகளை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய ஒரு அக்கா. அதாவது ஜோதிடத்தின் மூலம் கேன்சரை 100% குணப்படுத்தலாம் அப்படின்ற பொன்னான வாக்குகளை உதிர்த்த ஒருவருக்கு தான் நீங்க வந்து சீட்டு கொடுத்துருக்கீங்க. கேன்சர் அப்படிங்கிற பெரிய நோயில இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஜோதிடம் சொல்லக்கூடிய முழுக்க 100% உண்மை. என்ன ஒரு நாலேஜ், என்ன ஒரு அறிவு! ஜோதிடத்து மூலமா கேன்சர் 100% குணப்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பெரியார் கொள்கைகளை அப்படி காப்பாத்திட்டு இருக்கிறீங்க விஜயனா. ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுடைய இந்த முயற்சியை பார்த்தா பெரியார் ரொம்ப பாராட்டுவாரு, ரொம்ப பெருமைப்படுவாருண்ணா இருந்திருந்தா. அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. புதல்வரே, வருங்கால தமிழக முதல்வரே வருக. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட விட்டு ஆகுதுடா, போடா. தலைவர் வர்றாருங்கிற இவன் வர்றான். தலைவர் கொடுத்தா என்ன, இவன தெருவுல நின்னாலே யாரும் மதிக்க மாட்டாங்க, இவன் எலெக்ஷன்ல நிக்கிறானா? நல்லா இருங்க, நாசமா போங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். எனக்கு 2 டிக்கெட். இன்னொருத்தர் யாரு? ரெண்டுமே எனக்கு தான். உனக்கு எதுக்கு 2 டிக்கெட்? திடீர்னு செக்கிங் பண்ற யாருன்னா ஒரு டிக்கெட்டை தொலைச்சிட்டோம்னா இன்னொரு டிக்கெட்டை காட்டுவேன். 2 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளரை எதிர்த்து களமிறங்குகிறார். விஜய் பிள்ளைக்கா பையன். விஜய்னா யாரு? ஒரு நடிகர். அவன் குடும்பத்தையே காப்பாத்த தெரியாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாத்து
பண்ணுவாரு. சப்போர்ட் டிவிக்கு மட்டும் கிடையாது ப்ரோ, எங்க வேணா கொடுக்கலாம் ப்ரோ, டிவிக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் ப்ரோ. டிவிக்கு எல்லாம் ஒரு இது சொல்றல ஒரு தற்கூரிங்க ப்ரோ, அறிவே இருக்காது, லூஸ் மாதிரி ஏதாவது பேசினு இருப்பாங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு 2026ல திமுக தான் வரும். எங்க முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எங்க அண்ணன் வின் பண்ணுவாரு, வின் பண்ண வைப்போம். இந்த 2026ல இவங்க கையில ஆட்சியை கொடுத்தா தமிழகமே காணா போயிடும். அதனால தயவு செஞ்சு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், படிச்சவங்க தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா, கரெக்டா. விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்குகிறது.